بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق إلى آخر آية صدق الله العظيم. கண்ணியமிக்க இந்த மதரசாவுடைய கௌரவ முஸ்தமிம் சார்பர்களே, ஏனைய கௌரவ உஸ்தாத்மார்களே, எனது வகுப்பு நண்பர்களே, உலமாக்களே, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த இல்மு என்று சொல்லக்கூடிய விதத்தை நண்பர் சொன்னதை போன்று இந்த இல்மு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. கிடைத்த பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைப்பதில்லை. அப்படியானால் இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்ற அருள் எங்களுக்கு கிடைத்தால்தான் இதை எங்களை அடைய முடியும். அதனால தான் ஹதீஸிலே வருகிறது, அல் உலமா வரசத்துல் அன்பியா என்ற இந்த ஹதீஸ் ஒரு சாதாரண ஹதீஸ் அல்ல. எங்களுடைய அத்தாவுக்கு சொத்து இருக்குது, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, அந்த சொத்து பிள்ளைகளுக்கு போகும். ரோட்டில் போகிற எல்லாருக்கும் சொத்து போகாது. இந்த இல்மு நபிமார்களுடைய இல்மு அது யாருக்கு கிடைக்குன்னா உலமாக்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த இருசு எப்படியான இருசுன்னா, அந்த அனந்தர சொத்து அது இல்லாமல் யுவரிசு தீனாரம் வராதிருக்காம உலகத்தில் மனுஷன் இன்றைக்கு மல்டி மில்லியன் மல்டி பில்லியன் ரில்லியன் என்று உலகத்தில் பேசக்கூடிய எந்த பணத்துக்கும் ஈடாகாது. அந்த பணத்துக்கு ஈடாகாது. அந்த பணம் இந்த இல்மு எதுக்கு ஈடாகும்னா, நபிமார்களுடைய இந்த வாரிசான இந்த இல்மு சமூகத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய இல்மு அதுக்கு நிகரு கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த இல்மை நாங்கள் படிக்க வந்த இல்மு எல்லாருக்கும் தெரியும், இறங்கப்பட்ட முதல் ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இதில் கடைசி முடியுது. இது ஒரு முன்னுரை என்று வைத்துக் கொள்ளுங்க, அதில் கடைசி முத்தாய்ப்பு என்று வைத்துக் கொள்ளுங்க. வஸ்ஜுது வக்தரி, இலக்கு அல்லாஹ் அஞ்சு நடக்கக்கூடிய, அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இல்மு. இப்போ நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம், எங்கள் வீடுகளுக்கு போகிறோம், லீவு கொடுத்துடுறாங்க. இப்போ எல்லாரும் இங்கே இருக்கும் போது இப்போ அதை செய்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், லுஹா தொழுகிறோம், எல்லா அமல்களும் செய்கிறோம். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என்ன செய்கிறோம் இல்லை, டைமுக்கு தொழுகிறோம் இல்லை, தஹஜ்ஜுத் தொழுகிறோம் இல்லை, சுபஹுக்கு எழுப்புறோம் இல்லை. சரி, அதெல்லாம் செய்கிறோம். எங்களோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நேரத்துக்கு தொழுகிறோம் இல்லை. எங்களோட வீட்டில் ஒரு குராஃபாத் நடக்குது, ஒரு பித்அத் நடக்குது, ஷரியத்துக்கு மாற்றம் நடக்குது. தடுக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்றால் இந்த இல்மினுடைய பிரயோஜனம், இந்த இல்முடைய நத்தீஜா பிரயோஜனத்தை நாங்கள் அடைஞ்சவங்களாக மாட்டோம். ஏன்? இது அல்லாஹ் பக்கம் நெருக்கக்கூடிய இல்மு நெருங்குவதாக கருதப்பட மாட்டோம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் வஸ்ஜுது வக்தர், இடையில நிறைய விஷயம் பேசப்படும். இந்த இல்முடைய இலக்கு அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வை சுஜூத் செய்யும். இந்த தன்மை எப்போ எங்கள்கிட்ட கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அது இல்மின் நூலாக சொல்கிறோம். நீங்கள் இந்தியாவில் வாழ்றீங்க, உங்களோட இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, மஜூசிகள் நெருப்பு வழக்கில் இருக்கிறாங்க, இந்த இறை கொள்கையை மறுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எங்களோட நாட்டிலையும் அதே மாதிரி கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய பௌத்தர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள்ட்ட போய் இந்த தீன் சேரணும், இவர்கிட்ட போய் இந்த தீன் சேரணும். அதனால் உலகத்தில் இந்த தீனை சேரத்துக்காக வேண்டி ஒரு ஃபேக்கல்ட்டியை வச்சுருக்காங்க, முகாரத்துல் அதியான், மத ஒப்பீட்டுடைய கல்வி. பௌத்த மதத்தில் என்ன சொல்கிறாங்க, ஹிந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டின் மதத்தில் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு மத ஒப்பீடு கல்வி வச்சுருக்கோம். இந்த இல்மு அவங்கள்ட்ட போய் சேரும். இந்த இல்மு எங்களுக்கு மத்தியில் பைனனா, எங்களுக்கு மத்தியில் குறிப்பாக ஹுசூசன் ஒன்றாவது குடும்பம், ரெண்டாவது எங்கள் குடும்பத்தில் அயலவர்கள், ரெண்டாவது எங்களை மகளால் வசிக்கிறவர்கள், மூன்றாவது எங்களை மகளாவை சேர்ந்தவங்க, எங்களை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எங்களை நாட்டை சேர்ந்தவங்க. இந்த இல்மு போய் சேரும். இந்த இல்முக்கு பயங்கர சக்தி இருக்கு, இதுக்கு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் இந்த சக்தியை உங்களுக்கு முன்னாலேக்கு ஒரு வைத்தியம் இருக்குது, அல்லது உங்களுக்கு முன்னாலேக்கு ஒரு சட்டத்தரணிக்கு முன்னால் அவங்க தலைமை தாங்கிறதும் நாங்கள் தலைமை தாங்கிறது மிச்சம் வித்தியாசம். ஏன்றால் அவங்களோட இல்மு வெறும் கஸ்பியாக மட்டும்தான் இருக்கு. எங்களுடைய அல்லாஹ் கஸ்பியை வைத்திருக்கிறான், வஹ்பியை வைத்திருக்கிறான். ஏனென்றால் இது அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்ட ஒரு இல்மு. ஆனால் இது பல இடங்களில் பல்வேறுபட்ட விடயங்களில் நீங்கள் இது எப்படி ஒரு ஆகிற நேரத்தில்
உங்களுக்கு அதை பார்க்கலாம், அனுபவத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியான இந்த பெருமதியான இல்மை நாங்கள் படிக்கிறது மிக கௌரவத்தோடு கண்ணியத்தோடு இஹ்திராமன் இந்த இல்மை நாங்கள் கபூல் செய்து இந்த இல்மை நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம்னா அல்லாத பக்கத்து நல்லா எங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் சில மாணவர்களுக்கு பாடம் விளங்கும், சில மாணவர்களுக்கு பாடம் விளங்காது. அல்லாஹ் பக்கம் நெருங்குங்க, நோம்புகளை பிடிங்க, அல்லாஹ் அவங்களை எங்கேயோ கொண்டு செய்வேன். நான் சமீபத்தில் எங்கள் நாட்டில் இலங்கை நாட்டில் ஒரு மாணவரை சந்திச்சேன். அப்படி பிரிக்கிறாரு, அவர் இஃப்தாவை முடிச்சிருக்காரு. அவர் சொன்னார், நான் 1வது ஜும்ரா 2வது ஜும்ராவில் வகுப்பில் கடைசியாக தான் வருவேன். 3வது ஜும்ரா நான் யோசித்தேன், மதுசாவுக்கு வெளியே போகிறதா எனக்கு விளங்குது இல்லைன்னு சொல்லி. பிறகு அவருக்கே ஒரு உதவி வந்து அவர் ஒவ்வொரு திங்களும் வியாழன் நோன்பு பிடிப்பார். அல்லாஹ்விடத்தில் கேட்பாராம், தஹஜ்ஜுத் எழும்பி இந்த இல்முக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார். எந்த அளவுக்கு அவரை மாற்றம் அல்லாஹ் தஆலா அவர் தான் 3வது ஜும்ராவிலிருந்து வகுப்பில் முதல் மாணவராக வந்தார். இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு அவரை முத்தாலா 100 சஃபா படிக்காமல் தூங்க மாட்டார். அவர் ஹாஃபில் குர்ஆன், ஒரு ஆலிம், அதே நேரத்தில் இஃப்தா முடிச்சிருக்காரு இலங்கையில். இன்னும் வேறு வேறு கலைகள்லாம் படிச்சிருக்காரு. அவர் ஸ்கூல் படிப்பு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கிறாரு. அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்காரு. ஆனால் வியாபாரியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 சஃபாக்கள் படிக்காமல் அவர் தூங்க மாட்டார். எதை கேட்டாலும் எந்த சப்ஜெக்ட்லையும் பேசுவார். நாங்கள் எல்லாம் எங்களுக்கு பேர் என்ன, தாலிபுலி, எங்களுக்கு பேர் தாலிபுலி. அதனால் மௌலானா கலீல் அஹ்மத் கீரூனி அவங்களுடைய கொள்கையை கூட ஆலிங்களாக இருக்கக்கூடியவங்க எந்த துறையில் எப்படி இருந்தாலும் சரி, மஸ்ஜித் இருந்தாலும் சரி, மதரசா இருந்தாலும் சரி, அதிகமான முத்தாலாக்கள் செய்யணும். நீங்கள் அந்த முத்தாலா என்ற அந்த பகுதி நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் ஒன்று எங்களுக்கு இல்மு கிடைக்கலன்னா அல்லாஹ் பக்கம் நெருங்கணும், நோம்புகளை பிடிக்கணும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். 2வது கட்டம் அதிகமான கிதாபு முத்தாலா செய்யணும். இன்றைக்கு எங்களுக்கு விலங்கல்ல என்று நினச்சி கொண்டு நாங்கள் செய்யாமல் இருந்தாலும் நாங்கள் பின்னுக்காய் கொண்டு போவோம். விலங்கு இல்லை என்பது பரவாயில்லை, கிதாபு நாங்கள் சும்மா வாசிப்போம். அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தினால, அதோடைய அந்த எழுச்சியினால் அல்லாஹ் தஆலா எங்களை இல்முல வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு ஒரு பெரும் காரணமாக இருக்கும் என்பதை இந்த ஞாபகப்படுத்தி நேரத்தை கவனத்தில் கொண்டு எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.